வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க சரவணன். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னென்ன, டெல்லியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் தாங்க. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அதிகாரிகளையும் நாடு முழுவதையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆப்கானிஸ்தானை சேர்ந்த 13 வயது சிறுவன் ஒரு விமானத்தின் சக்கர பகுதியின் அருகே மறைந்து கொண்டு இந்தியா வந்துவிட்டான். அதிலும் அவன் சரியாக உயிருடன் இருந்தான். 94 நிமிடங்கள் நீண்ட ஆபத்தான விமான பயணத்தை மூச்சு திணறலையும் கடும் குளிரையும் கடந்து அந்த சிறுவன் தாங்கிக் கொண்டு வந்துவிட்டான். காபூல் ஹாமித் கர்சாய் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட காம் ஏர் நிறுவனத்தின் விமானம் காலை 8:46 மணிக்கு புறப்பட்டு காலை 10:20 டெல்லி டெர்மினல் 3 இல் தரையிறங்கியது. அப்போதுதான் அதிகாரிகளின் கண்களில் அந்த சிறுவன் பட்டான். சம்பவத்தின் போது அவன் பாரம்பரிய ஆப்கான் உடை அணிந்து இருந்தான். ரிப்போர்ட்ஸ் படி அவன் உண்மையில் ஈரான் செல்ல வேண்டியது, ஆனால் தவறுதலாக இந்தியா வரும் விமானத்தில் ஏறிவிட்டான். விமானம் வந்ததும் CISF அவனை பிடித்து பின்னர் ஏர்போர்ட் போலீசுக்கு ஒப்படைத்தது. அவன் 18 வயதுக்கு குறைவானதால் எந்த குற்ற வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. நிபுணர்கள் சொல்வதாவது, இப்படி பிழைத்திருக்க வாய்ப்பு 20 விழுக்காடு மட்டுமே. ஆனால் 13 வயது குழந்தை அதை கடந்து உயிருடன் இருப்பது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. இந்தியாவில் இது இரண்டாவது முறை. முன்னதாக 1996 இல் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் சக்கர பகுதியில் மறைந்து 2 சகோதரர்கள் லண்டன் செல்ல முயன்றனர். அதில் ஒருவர் மட்டுமே உயிர் தப்பினார். இப்போது இந்த ஆப்கான் சிறுவனின் துணிச்சல், அதிர்ஷ்டம் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. அனைவரும் ஒரே கேள்விதான் கேட்கிறார்கள், ஒரு 13 வயது பையன் இப்படி ஒரு ஆபத்தான பயணத்தை செய்து உயிருடன் இருக்க முடிந்தது? நண்பர்களே, இந்த சம்பவம் பற்றி உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, love you all, take care, bye.